வணக்கம். அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் யாருமே தாவேகாவிற்கு வேண்டாம். விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கொள்கை முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக அதிமுகவிலிருந்து பல தலைவர்கள் திமுகவிற்கும் மாற்றுக் கட்சிக்கும் சென்ற வண்ணம் இருந்து வருகிறார்கள். மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் ஏற்கனவே தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். செங்கோட்டையன் அக்கட்சியிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது ஆதரவாளர்களும் பல பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் திமுகவிற்கு செல்வதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாமா என்ற ஒரு திட்டம் அவர்களுக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்தவர்கள் காலம் காலமாக திமுகவை எதிர்த்தவர்கள், கலைஞரை குறை சொல்லியே பழக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தவர்கள் திடீரென அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்து விட்டால் அது அவர்களது இமேஜை பாதிக்கும். அது தர்ம சங்கடமாக மாறிவிடும். அதற்கு பதிலாக புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் நமது இமேஜும் குறையாது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது என அவர்கள் நினைத்து வருவதாக கூறப்படுகிறது. அதற்காக ஒரு சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்களோ அதிமுகவிலிருந்து விலகி வரக்கூடிய யாருமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேவையில்லை என்ற ஒரு கொள்கை முடிவிற்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து பாஜகவையும் திமுகவையும் கடுமையாக சாடி பேசி வருகிறாரே தவிர அதிமுகவை அவர் குறை கூறி பேசுவதே இல்லை. தற்பொழுதைய 2வது மாநாட்டில் மட்டும்தான் அவர் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் அனைவருமே இயக்கத்தில் இருந்து வருகிறார்கள். ஏனெனில் தற்பொழுது அதிமுகவிற்கு ஒரு வலிமையான தலைவர் இல்லை. அந்த தலைவர் யார் என்பதில்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் நிலவுவதாக கூறியிருந்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில அதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்தாலும் கூட மிகவும் மென்மையான பதிலடியை மட்டுமே கொடுத்திருந்தார். கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. மேலும் தனது கட்சியினருக்கும் விஜய் அவர்கள் தற்பொழுதுதான் கட்சி தொடங்கியுள்ளார், அவரோடு கூட்டணிக்காக நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம், அவர் தனது கட்சியை வளர்ப்பதற்காக ஏதோ கூறுவார், அதற்கெல்லாம் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை, நாம் விஜயையோ அண்ணாமலையோ விமர்சித்து பேசவே கூடாது என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் எதற்காக அதிமுகவிலிருந்து வரக்கூடிய பெரும் தலைவர்களை வேண்டாம் என்று கூறுகிறார் என்ற கேள்வியும் எழுகிறது. காரணம், அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை நேசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் அனைவரையும் அப்படியே தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் திருப்பிவிட விஜய் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவேதான் ஒவ்வொரு மேடையிலும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவர் புகழ்ந்து பேசி வருகிறார். அவ்வாறு பேசுவதன் மூலம் எம்ஜிஆர் ரசிகர்கள், ஜெயலலிதாவின் விசுவாசிகள் என அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் என விஜய் நம்புவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவை விமர்சிக்காமல் இந்த தலைவர்களை போற்றி பேசி வருவதால் மேலும் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்பலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்தால் அது நமது கட்சியின் கொள்கை முடிவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தலாம். இது போன்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை தேவையில்லை. அதற்கு பதிலாக அவர்களை நாம் இணைத்துக் கொள்ளவே தேவையில்லை. ஒருவேளை ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் வந்தால் அவர்களோடு கூட்டணி அமைக்கலாமே தவிர அவர்களை கட்சியில் இணைக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இவர்களால் வரக்கூடிய வாக்குகளை விட நாம் இவர்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டால் அது நமக்கு நலமாக இருக்கும் என்றும் அவர் கருதுகிறாராம். எனவேதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய கழக நிர்வாகிகளுக்கு அதிமுகவிலிருந்து யாரையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்த வேண்டாம், அதுபோன்று எந்தவிதமான முன்னெடுப்பையும் நீங்கள் நிகழ்த்த வேண்டாம், அது கட்சியின் தலைமை பார்த்து கொள்ளும், நீங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். மேலும் மிக விரைவில் நமது சுற்றுப்பயணம் இருக்க உள்ளது, அதற்காக அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் தயாராகி வாருங்கள். அதனை விடுத்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்களை நமது கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம், அது கட்சியின் தலைமை பார்த்துக்கொள்ளும் என அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.